கடவுளின் சொர்க்க பூமியான கேரளாவில் உடுமலைப்பேட்டை டு மூணார், மறையூர், காந்தலூர் இடைப்பட்ட இடத்துல ரிட்டையர்மெண்ட் வில்லா மற்றும் பண்ணை வீடுகள் அமைக்க சிறந்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொண்டால் முன்னுரிமை அளிக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள். இல்லை, எனக்கு என்ன புரியலைன்னா, ஏன் மற்றவங்களாம் நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்டால் தப்பு இல்லை, செலிப்ரிட்டிஸ் மட்டும் கேட்டால் மட்டும் தப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லாருமே இப்படி நீங்கள் என்ன ஆளுங்கிறத கட்டாயம் கேட்டு தானே பொண்ணு கொடுக்குறோம், பொண்ணு வாங்குகிறோம். ஸோ இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறதே கட்டாயம் ஜாதியை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு. ஸோ அப்போ இவ்வளவு இழிவுகளை நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தில் செய்துட்டு ராஜா மட்டும்தான் தப்புன்னு சொல்கிறதும் தப்பு, ராஜா பண்ணுற தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறதும் தப்பு இல்லையா? எந்த சாதியை பற்றி ஏதாவது சிலபஸில் இருக்கா? இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டோட இந்தியாவோட எந்த பகுதியில் போய் ஒரு சாதியை சொல்லுங்கள், இன்னொரு சாதியை சொல்லுங்கள், எதுக்கு மேலே கீழேங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க. நீ எதுக்கு கேட்குறேன்னா மேலையா கீழையான்னு பார்க்கறதுக்கு தான் கேட்குறேன். நிறைய பேர் இங்கே ஜாதியே இல்லை அப்படின்னு பேசுகிறோம். ஜாதி இல்லைன்னு யார் சொல்கிறா? ஜாதிகள் லேடி பாப்பாங்கிற மாதிரி தான் எல்லாரும். ஜாதி இல்லைன்னு யார் பேசுகிறாங்களோ ஜாதி பார்க்காம அவங்க கல்யாணம் பண்ண சொல்லுங்கள். இது மாதிரி ஆன பிறகாவது திரு ராஜா சார் அவர்களும் சரி, அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவங்களும் சரி, மற்ற எல்லாருக்குமே ஒரு ஸ்டெப் விழிப்புணர்வாக நம்ம ஒரு சமூகமாக நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் இல்லையா? ஒரு கண்ணகி நகரில் இருக்கிறவங்களும், ஒரு நீலாங்கரையில் இருக்கிறவங்களும், ஒரு வட சென்னையில் ஒரு குடிசை பகுதியில் இருக்கிறவங்களும், ஒரு அண்ணா நகரில் இருக்க காரில் இருக்கிறவங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கான சூழல் இருக்குது. அவங்க பாரஞ்சித்தை, மாரி செல்வராஜையும், வெற்றிமாறனையும் எதிர்க்கக்கூடிய ஆட்கள் ஜாதி ரீதியாகவும் அல்லது வாட்டவர் பல விதமாக எதிர்க்கக்கூடிய ஆட்கள் சினிமாவோடய இருக்காங்கல்ல. அவங்க வாங்கி கட்டிக்கிறாங்கல்ல பொதுவெளியில். அவங்க யார் அவங்கள பாராட்டுறாங்க சொல்லுங்கள்? ஸோ அந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கான இணையை தேர்ந்தெடுக்கும் அடிப்படை உரிமையை பறித்து தான் ஒவ்வொரு அரேஞ்ச் மேரேஜுமே நடக்குது. ஓகே, அந்த லேபிளை வச்சுக்கிட்டு இந்த ஜாதிக்காரங்களே இப்படி தான் இருப்பாங்க, இந்த ஜாதிக்காரங்க புத்தியே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பேசுறது எந்த விதத்துலையாவது நியாயமா? இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் சக்தி அமைப்புடைய தேசிய பொறுப்பாளர் சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பட்டிமன்ற ராஜா ஜாதியை பற்றி கேட்ட அந்த கேள்வி தொடர்பான அந்த சர்ச்சைக்குரிய விஷயத்தை எக்ஸ் தளத்தில் நீங்கள் தான் பதிவிட்டு அதை பூஸ்டப் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன், நீங்கள் பதிவு போட்டதுக்கு அப்புறம் தான் அது பூதகாரமாக வெடித்து கிளம்பினுச்சு. உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இதில் நம்ம திரு ராஜா அவர்கள் மட்டுமே ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணுற பார்வையும் தப்பு. அண்டு அவர் பண்ணதில் எந்த தப்புமே இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமா, ஜாதி கேட்குறதுலாம் ஒரு விஷயமா அப்படின்னு பேசுகிற பார்வையும் தப்பு. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எடுக்கிறதுமே தப்பு. நம்ம பேசிக்காக ஜாதியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜாதிங்கிறதே ஒரு அறியாமை தான். அதாவது மற்ற ஜாதியினர் பற்றிய ஒரு புரிதலற்ற தன்மை இருக்கிறது தான் ஜாதியினுடைய ஒரு நேச்சரே. ஏன்னா இப்போ இந்த எஜுகேஷன், கல்லூரி இதெல்லாம் வந்ததுனால தான் நம்ம பல ஜாதியோடு நம்ம பேசுகிறோம், பழகிறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா முழுக்க ஜாதியாக தான் அந்த நிலைமை அப்படி தான் தனித்தனியாக தான் இருக்கும். அவங்களுக்குள்ளே தான் பேசிப்பாங்க, பழகிப்பாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. உண்மை. கல்யாணம் அப்படின்னு வரும்போது அதுக்குள்ளே தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஸ்கூலு, காலேஜு அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதி தாண்டிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்குற ஒரு அந்த கொஸ்டினாவது பிறக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் எந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு பின்னாடி எழுதியிருக்கோம். ஸோ எதுக்கு எனர்ஜியை செலவு பண்ணி இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பதிலாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை என்னவோ படித்த பட்டம் மாதிரி பின்னாடியே போட்டுக்கிறது அப்படிங்கிறது இருந்துச்சு. நான் பட்டிமன்ற ராஜாக்காக கேட்கல, பொதுவாக காமனாக கேட்குறேன். சொசைட்டியில் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கிறாங்க, பெரிய நட்சத்திரமாக இருக்காங்க. அவங்க ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் என்ன ஆளுங்க அப்படிங்கிற விஷயம்? இல்லை, எனக்கு என்ன புரியலைன்னா, ஏன் மற்றவங்களாம் நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்டால் தப்பு இல்லை, செலிப்ரிட்டிஸ் மட்டும் கேட்டால் மட்டும் தப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை, என்னன்னா இப்போ பட்டிமன்ற ராஜா விஷயத்தில் ஒரு சுப்பனம், ஒரு ரமேஷ், சரவணன் யாரோ ஒருத்தன் அப்படி கேட்டிருக்கான் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனை கிடையாது.
ஆனா ஒரு இல்ல அது பிரச்சனை எல்லாராலும் கிடையாது. பெரிய அளவுல மதிக்க அது பிரச்சனை தான். அது நம்ம இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டோம், கடந்து போயிருப்போம். அதுதான் அங்கதான் பிரச்சனை. இப்போ வந்து திரு ராஜா அவர்களுக்கு நன்றி சொல்லணும் நம்ம எல்லாரும். நம்ம இதை அதனால நம்ம டிபேட் பண்றோம், அது ஒரு பேசு பொருள் ஆகுது. அப்போ வந்து நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊரு, படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே இப்படி கேட்டுட்டு திரியிறோமே, எல்லாருமே இப்படி வந்து நீங்க என்ன ஆளுங்கிறத கட்டாயம் கேட்டுதானே பொண்ணு கொடுக்குறோம், பொண்ணு வாங்குறோம், பையன் கொடுக்குறோம், பையன் வாங்குறோம். ஸோ இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறதே வந்து கட்டாயம் வந்து ஜாதியை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அப்போ இவ்வளவு இழிவுகளை நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தில் செய்துட்டு ராஜா மட்டும்தான் தப்புன்னு சொல்கிறதும் தப்பு, ராஜா பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறதும் தப்பு இல்லையா? ராஜா சாருடைய விளக்கம் பார்த்தீங்களா? அந்த விளக்கம் பார்த்தேன். ரெண்டுமே ரெண்டு சைட்லேருந்துமே பேசியிருந்தாங்க. லைக் இவங்களுமே வந்து அதை பதிவிட்டார் இல்லையா, அந்த பெண்மணியுடைய சகோதரர் அவங்க பதிவிட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுமே வந்து தன்னுடைய தங்கையை வந்து எல்லாரும் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்கங்கிறத வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதனால இதை விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டதாகவும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் சாதி. இப்போ பதிவே நீக்கிட்டார் ராஜா சாருடைய விளக்கத்துக்கு அப்புறம் அவர் பதிவு போட்டிருந்தாரு, என்னுடைய இந்த பதிவு மூலமாக என்னோட தங்கச்சிக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்படுது, வழக்கம் போல எல்லா பெண்களும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையே என்னோட தங்கச்சி எதிர்கொள்கிறா, என் தங்கச்சியுடைய கணவர் ஸ்ட்ராங்காக இருக்காது. எவ்வளோ கொடுமை பாருங்கள் சார், இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் சார். நீங்கள் என்ன ஒரு விதமாக வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா நம்ம விளக்கம் சொல்லிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து திரு ராஜா அவர்கள் அதாவது திரு ராஜா அவர்கள் சொன்னது இருக்கட்டும், இவங்க சொன்னது இருக்கட்டும், இதில் ரெண்டுத்தையும் தவிர மற்றவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பேசணும். ஸோ மற்றவங்க சொன்னதில் என்ன அப்படின்னா, ஜாதி கேட்டால் என்ன, சொல்லணும்னா சொல்லு, சொல்லாட்டி போ, விருப்பம் இல்லைன்னா சொல்லாமல் போ, அதுக்காக நீ எதுக்கு வந்து வருத்தப்படுற, எதுக்காக நீ வந்து அதை பற்றி பதிவிடுற அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இந்த பார்வை எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு நான் தலித் உடைய பார்வை இது. யார் சாதியால் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க அல்லாதவர்கள் சாதியை கேட்டால் என்ன, இஷ்டம்னா சொல்லு, கஷ்டம்னா போ அப்படிங்கிற பார்வை தான் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா சாதி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். சாதிங்கிறது நீங்கள் எந்த சாதியை பற்றி ஏதாவது சிலபஸில் இருக்கா? இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டோட இந்தியாவோட எந்த பகுதியில் போய் ஒரு சாதியை சொல்லுங்கள், இன்னொரு சாதியை சொல்லுங்கள், எதுக்கு மேலே கீழேங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எந்த சாதிக்கு மேலே கீழே அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ எங்கள் அம்மா எல்லாமே வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, அப்போது இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்காங்கல்ல, இவங்க என்ன ஜாதி தெரியுமா, நம்மளை விட மேலே ஜாதி, இவங்க வந்து பாவம் கஷ்டத்தில் நம்மக்கிட்ட வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த திங் இஸ் ஷீ நோஸ் எது மேலே எது கீழே அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியுது. இது எந்த பாடத்தில் சொல்லி கொடுத்தாங்களா, பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்களா? ஸோ இந்தியா முழுக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு சாதி இருக்கா இல்லையா? இந்தியாவில் சாதி இல்லாத ஒரு ஆள் காமிங்க எனக்கு, இல்லை இல்லையா? ஸோ சாதி இருக்குது, அது மேலையா கிழையாங்கிறதுக்கு. ஸோ சாதிங்கிறதே ஒரு ரிலேட்டிவ் டேர்ம், ஒரு மேலே கிழை அப்படிங்கிற ஒரு டேர்ம். ஸோ இதில் வந்து நம்ம இப்படி பார்க்கவே முடியாது. சாதியை கேட்டால் என்ன அப்படின்னு பார்க்க முடியாது. நீ எதுக்கு கேட்குறன்னா மேலையா கிழையான்னு பார்க்கறதுக்கு தான் கேட்குற இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் கேட்குறாங்க? இப்போ வந்து ஒருத்தர் பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஏன் பார்க்குறோம் அல்லது கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் பாருங்களேன். இப்போது இந்தியாவில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, யாரை பார்த்தாலும் பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணுற ஒரு தன்மையே நமக்கு இல்லை. இப்போ நீங்கள் பல நாடுகளில் போனீங்கன்னா பார்த்த உடனே ஒரு ஹலோ சொல்லுவாங்க. பார்த்த உடனே, ஏன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி அமெரிக்கா காமிச்சாங்க. அங்கே போய் எனக்கு வந்து பார்த்த ஒரு ஆச்சரியமான விஷயம், பார்க்குறவங்கெல்லாம் ஹலோ சொல்கிறாங்க, பார்க்குறவங்கெல்லாம் ஹாய் சொல்கிறாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க. எங்கே ஒரு வெயிட்டிங் ரூமில் உட்காந்துருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க எதுவுமே தெரியலை அப்படின்னாலும் வெதர் பற்றி பேசுகிறாங்க, ஒரு ஸ்மால் டாக் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் ஏன் நமக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நம்மளும் அறியாமல் நம்ம எப்படி டியூன் ஆகிட்டோம் அப்படின்னா, ஒருத்தரை பார்த்த உடனேயே அவங்க என்ன சட்டை போட்டிருக்காங்க, அவங்க என்ன காரில் வந்தாங்க, அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க, அவங்க என்னை விட அதிகம் படித்தவங்களா கம்மி படித்தவங்களா, அதிகம் பணம் வச்சுருக்காங்களா கம்மியாக பணம் வச்சுருக்காங்களா, அதிகமான ஸ்டேட்டஸில் இருக்காங்களா இல்லையா, எனக்கு மேல் ஜாதியா எனக்கு கீழ் ஜாதியா, இந்த ஒரு கம்பேரிசனை பார்த்து தான் நம்ம சிரிக்கிறதா வேணாமா, இவங்க கூட நட்பு வச்சுக்கலாமா வேணாமா, இவங்களை காதலிக்கலாமா வேணாமா, இவங்க கூட சம்மந்தம் பண்ணலாமா வேணாமா, இது எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இந்த எல்லாத்துக்கூடையுமே வந்து இந்த பணம் இது எல்லாமே வந்து ரிலேட் ஆகிருக்கு. ஓகே, நில உடைமை, நில உரிமை,
இந்த எல்லாமே வந்து இந்த ஜாதியோட ரிலேட் ஆகிருக்கு, கிளாஸோட ரிலேட் ஆகிருக்கு, எஜுகேஷனோட ரிலேட் ஆகிருக்கு. எதெல்லாம் நம்மளோட ஒரு பணத்தோட ரிலேட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஏனோ வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த 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 ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து ஏன் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு சாதியை கேட்ட உடனே, இப்போ சப்போஸ் நான் வந்து ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன் சார், உங்ககிட்ட வந்து அந்த விஷயம் வந்து உங்ககிட்ட இல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷே உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்கள்கிட்ட தஷ் புஷ்ன்னு இங்கிலீஷில் பேசுகிறேன். உங்களுக்கு உங்களையும் அறியாத ஒரு கூச்சமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையா? ஒரு ஒடுக்கின ஒரு ஃபீல் உங்களுக்கு வருமா இல்லையா? ஐயோ எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேச தெரிலையே, ஐயோ எனக்கு அந்தளவுக்கு எனக்கு பண்ண தெரிலையே அப்படின்னு காரணமே இல்லாமல் நீங்கள் ஒடுங்கி போவீங்கல்ல. ஏன்னா நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க இங்கிலீஷில் பேசுகிறது உயர்ந்தது, அது எனக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அவர் என்ன மட்டமாக பார்ப்பாரே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அதே தான் ஜாதிக்கு பார்த்தோன்னா இது ஒரு ரிலேட்டட் டேர்மு, மேலையா கிழையான்னு பார்க்கறதுக்கான ஒரு டேர்ம் அப்படிங்கிறதுனால யாரோ ஒருத்தர் சாதியை கேட்கும்போது, இப்போ வந்து பிராமணர்கள் நிறைய பேர் பார்த்தா நீங்கள் கேட்கவே வேண்டாம் சொல்லிக்கிட்டே தெரிவாங்க. நான் வந்து ஒரு டேம்பிராம், நான் வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்ததுனால அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத வந்து பார்க்கலாம். அதே போல் எது நம்மக்கிட்ட நிறையா இருக்குதோ அதை நம்ம ஈஸியாக வந்து பேசிட்டு போவோம். எது நமக்கு பெருமையாக இருக்கோ அதை வந்து ஈஸியாக பேசிகிட்டே போவோம். பட் எது நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் நம்மளே வந்து குறைவாக நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்னா ஒரு குறுகி போகிற மாதிரி அல்லது ஒரு வருத்தப்படுற மாதிரி யானோ ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறது தான் நிஜம். அண்ட் இந்த நீங்கள் என்ன சாதி அப்படிங்கிறத வந்து மற்றவங்க கிட்ட கேட்குறதுக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கிட்ட வந்து கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பழங்குடியினர்கிட்ட கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ வந்து எல்லார்கிட்டையும் கேட்குற மாதிரி அவ்வளவு எளிதாக அவங்க வந்து ஒரு பெருமையாக அந்த சாதியை சொல்லக்கூடிய சூழலில் இல்லாத மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சமூகத்தில் அவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஸோ அதனால் இந்த கேள்வி ஏன் வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால தான் நம்ம சாதியை பெருமையாக பேசக்கூடாது, சாதியை பெருமையாக போட்டுக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மன உணர்வை கொடுப்பதில்லை அப்படிங்கிறதுனால. இப்போ சில கும்பல்களாக இருக்குது, அவங்களெலாம் அந்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் சொன்ன மாதிரி இவங்களெலாம் கொலை பண்ணுறதே தப்புனே தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்குறது தப்புனே தெரியாமல் ஒரு பழகி போன ஒரு இயல்பான மனநிலையை அது உண்டு பண்ணிருச்சு அந்த கேள்வியை. நம்மளுடைய சமூகமே அப்படி தானே. நம்ம தான் பட்ட மாதிரி பேரை போட்டுக்கிட்டு தெரிஞ்சவங்க, சாதியை போட்டுக்கிட்டு தெரிஞ்சவங்க தானே. அதனால் அது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. படித்தவங்களா, முன்னேறினவங்களா, சக மனிதர்களை சமமாக பார்க்க தெரிந்த ஒரு புத்திசாலிகளாக நம்ம வந்து அதெல்லாம் விட்டு வெளியே வரணும் ஒவ்வொருத்தருமே. நிறைய பேர் இங்கே ஜாதியே இல்லை அப்படின்னு பேசுகிறோம். ஜாதி இல்லைன்னு யார் சொல்கிறா? இல்லை பேசுகிறாங்க. யார் நடைமுறையில் பார்த்தா இல்லை அப்படி இல்லை, ஜாதிகள் லேடி பார்ப்பாங்கிற மாதிரி தான் எல்லாரும். ஜாதி இல்லைன்னு யார் பேசுகிறாங்களோ ஜாதி பார்க்காம அவங்க கல்யாணம் பண்ண சொல்லுங்க. ஓகே, அங்கே தான் வந்து இடிக்குது. எல்லாருமே எதில் ஜாதி பார்க்குறாங்களோ இல்லையோ கல்யாணத்தில் ஜாதி பார்க்குறாங்க தானே. எஸ். ஸோ கல்யாணத்தில் ஜாதி பார்க்குற வரைக்கும் நீங்கள் ஜாதி பார்க்குறீங்க தான் இல்லையா? அப்புறம் ஏன் ஜாதி இல்லைன்னு நீங்கள் போய் சொல்கிறீங்க? நாங்கள்லாம் ஜாதி பார்க்குறதே கிடையாது அப்படின்னு ஏன் நீங்கள் போய் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஜாதி பார்க்காம கல்யாணத்தை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்றதை பேசலாம். இது கூட அதாவது ஜாதி கூட பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு வார்த்தைக்கு கூட, ஒரு வாதத்துக்கு கூட சரி பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் கரெக்டாக அந்த ஊர் பேர் ஞாபகத்தில் இல்லை, ஒரு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் சத்துணவு சமைக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து பட்டியலின சமூகம் சொல்லிட்டு அங்கே ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸோ குழந்தைங்களாம் சாப்பிட விடாமலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதுவும் ஒரு பட்டியலின பெண் சமைக்கிறத குழந்தைங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடுக்கக்கூடிய அளவுக்கு ஜாதிய வன்மம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இங்கே இருக்குது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சொல்ல முடியாது, இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் சொல்ல முடியாது. பட் சிலருக்குள்ள இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுங்கிறது உண்மை. ஏன் இந்த கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் என்ன ஆளுங்க, தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. கரெக்ட். ஆமாம். ஸோ அது வந்து இப்போ இதில் வந்து 2-3 விதமாக இதை எடுத்துக்கலாங்க. ஒன்று வந்து இவங்க சமைச்சதற்கு அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்த்துருக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. இல்லை அவ்வளோலாம் ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன ஊர், நீங்கள் என்ன ஆளுங்க அப்படிங்கிறது ஒரு நார்மல் கான்வர்சேஷனாகவே கூட பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து அதனால் இதை வந்து எந்த ஆங்கிளில் இருந்து வேணாலும் அவங்க வந்திருக்கலாம். பட் அட்லீஸ்ட் இது மாதிரி ஆன பிறகாவது
திரு ராஜா சார் அவர்களும் சரி, அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவங்களும் சரி, மற்ற எல்லாருக்குமே ஒரு ஸ்டெப் விழிப்புணர்வாக நம்ம ஒரு சமூகமாக நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சோம்னா நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி பட்டிமன்ற ராஜா சார் விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டார். இன்றைக்கி சாலமன் பாப்பையா அவர்களும் என் பண்ணையில் வளர்ந்த அவர்கிட்ட வந்து இப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் யார் தப்பா அந்த இதை நானும் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்ல டைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜாதியுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப நல்லவராக இருக்கக்கூடியவங்களையே வந்து தப்புன்னே தெரியாமல் தப்பு பண்ண வைக்கிறது தான் இந்த ஜாதியுடைய நேச்சரே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிறைய ஆணவ கொலைகள்லாம் வந்து நடக்குது. இந்த ஆணவ கொலை வந்து யார் செய்கிறாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த எல்லாருமே கொடி பிடிக்கிறது கிடையாது, எல்லாருமே வந்து அதுக்கான குரலை கொடுக்கறது கிடையாது, அமைதியாக இருக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து அந்த ஒரு ஜாதியில் இருக்கிறதுனால அவங்க அதை வந்து ஒரு பெரிய தப்பாக பார்க்காம இருக்கிற இது எவ்வளோ பெரிய குற்றம். ஒரு கொலையை நீங்கள் தப்பாக பார்க்கல அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம், அல்லது அவ்வளவு தப்பாக பார்க்கல அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய குற்றம். அதை வந்து தன்னை அறியாமல் செய்ய வைக்குது அப்படிங்கிறது தான் சாதியினுடைய ஒரு நேச்சரே. அப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி. நிச்சயமாக. ஸோ அதுக்கு ஜாதி தாண்டிய கான்வர்சேஷன்ஸ் வந்து வரணுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த கான்வர்சேஷன் என்ன பண்ணால் வரும்? நம்ம இயல்பாக பேசுறது அருமையான ஆக்ஷனாக என்ன பண்ணணும்? அருமையான கேள்வி. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 20 வயசு பையன் அல்லது பொண்ணு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஜாதி வந்து கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது ஏன் அப்படின்னு சொன்னால் சாதி தாண்டி பலரோட பழக்கம் வந்து அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸில் வந்திருக்குது. ஏனோ அந்த கல்லூரி படிப்பு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் எல்லாமே ஒரு சமமான ஒரு சூழலையே அவங்க பார்க்காம போய்ட்றாங்க. நீங்கள் வீடுன்னு எடுத்திங்கன்னா வீட்டுக்குள்ளே எல்லாரும் சமம் கிடையாது. வீட்டுக்குள்ளே மேலே கீழே இருக்குது. இவர் சம்பாதிக்கிறவர் சம்பாதிக்காதவர், இவர் வயசில் கூட்டினவர் வயசில் கூடாதவர், இவங்க ஆண் இவங்க பெண்ணு, இப்படின்னு பல விதத்தில் மேலே கீழே இருக்குது. ஆஃபீஸ்க்கு போயிட்டிங்கன்னா ஃபுல் ஹைரார்கி, யாருக்கு கீழே யார் மேலே அப்படிங்கிறது வந்து எழுதியே கொடுத்துருவாங்க அங்கே. அடுத்தது மற்றபடி நீங்கள் போகிறீங்கனாலும் அந்த கிளப்ஸோ ஒரு நீங்கள் இன்னர்வீல் எடுத்தீங்கனாலோ அல்லது லயன்ஸ் கிளப் எல்லாம் எடுத்தாலுமே இது பணக்காரங்களுக்கான கிளப்பு, இது அவ்வளவு பணக்காரங்க இல்லாதவங்களுக்கான கிளப்பு அப்படிங்கிற அந்த கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு பணம் அல்லது ஜாதி இதுக்குள்ளவே இருக்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஒரு 20-25 வயசுக்கு மேலே வந்து அவங்க அந்த ஒரு சமமான சூழலையே பார்க்குறது கிடையாது. அவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா எல்லாம் ஒரே ஜாதிக்காரங்க. திருமணங்கள் அவங்க வந்து ஆயிரக்கணக்கான திருமணங்கள் வாழ்க்கை முழுக்க அட்டென்ட் பண்ணுறாங்க, எல்லாமே ஜாதியினுடைய கொண்டாட்டங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சமமாக அவங்க பழகக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமையே போயிடுது. அதனால 20-25 வயசில் இருந்ததை விட 30-35 வயசில் அதே பர்சன் அதிகமான சாதியவாதியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே பர்சன் 40-45 வயசில் அதிகமான சாதியவாதியாக, 50 வயசில் கட்டாயம் என் பிள்ளைக்கு என் சாதிக்குள்ளே தான் எடுப்பேன். அவர் 20 வயசில் சாதி தாண்டி காதலிக்க கூட செய்திருக்கலாம். ஆனால் 50 வயசு 55 வயசுக்கு அதே பர்சன் வரும்போது என் பிள்ளைக்கு நான் சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாதியவாதியாக அவருடைய அடுத்த 20-30 வருஷ வாழ்க்கை வந்து அவரை மாற்றக்கூடிய மாதிரி தான் இன்றைக்கி இந்திய சூழல் இருக்குது. இப்போ இதை கட்டாயம் நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். இதை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து எங்கே சாதி தாண்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து பழக முடியும், சாதி தாண்டி நம்ம எப்படி வந்து பேச முடியும் அப்படிங்கிற அந்த சூழலை கிரியேட் பண்ண வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அப்படின்னா காதல் கல்யாணம் இதுதான் காரணம், இப்படி தான் பண்ண முடியுமா இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவான? இல்லை, காதல்ங்கிறது அடுத்த ஸ்டேஜ். முதல்ல நீங்கள் நட்பு ஆகணும் இல்லையா? ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாரும் ஜாதி பெருசாக பார்க்குறது கிடையாது. ரைட். ஸோ அந்த ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் தான் வருது. நீங்கள் அதுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்குறது பாருங்களேன், அதுக்கப்புறமா நீங்கள் என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதிக்குள்ளே இருப்பாங்க, குறைந்தபட்சம் உங்கள் எஜுகேஷன் லெவலில் இருப்பாங்க, குறைந்தபட்சம் உங்களுடைய கிளாஸ் லெவலில். நீயும் கார் வச்சுருக்க, நீயும் கார் வச்சுருக்கியா, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு சைக்கிள் வச்சுருக்கிறவரும் ஒரு BMW வச்சுருக்கிறவரும் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு காமிங்க. ஒரு PhD படித்தவரும் ஒரு எழுத படிக்க தெரியாதவரும் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஒரு ஆணும் பொண்ணு எங்கே சார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஆணும் பொண்ணுமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஸ்கூல் காலேஜஸில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உண்டு, அதை தவிர உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாட்ஸும், இப்போ ஒரு அண்ணா நகர்னா அந்த அண்ணா நகருக்குள்ளே இருக்கக்கூடியவங்களோட கிளாஸ் வர்க்கம் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது இல்லையா? ஒரு கண்ணகி நகரில் இருக்கிறவங்களும் ஒரு நீலாங்கரையில் இருக்கிறவங்களும் ஒரு வட சென்னையில் ஒரு குடிசை பகுதியில் இருக்கிறவங்களும்
ஒரு அண்ணா நகரில் இருக்க காரில் இருக்கிறவங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கான சூழல் இருக்குது. இவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் எண்ணம் கிடையாது, இவங்களுக்கும் எண்ணம் கிடையாது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கான சமமான சூழல் இல்லவே இல்லை நம்ம சமூகத்தில் எங்கேயுமே. நம்ம வாழ்க்கை சூழலில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. நம்ம ஒரு 4 சோறாக கட்டி 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 நமக்குள்ளே நாமளே லிமிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரியா? ஸோ அதனால் வந்து இந்த சூழல் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போது கொஞ்சம் ஃபேஸ்புக்கு, கொஞ்சம் இந்த இன்டர்நெட் வழியாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து இவங்க எனக்கு FB ஃப்ரெண்டு அப்படின்னு எனக்கு இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அது ஒரு ஆரோக்கியமான சூழலை கொடுக்குது. இதை தவிர அரசியல் ஒரு நல்ல சூழல் பார்த்திங்கன்னா, இப்போ நான் காங்கிரஸில் இருக்கேன். காங்கிரஸில் நான் பார்த்து ஆச்சரியப்படுறது என்னென்னா, பெரிய பெரிய காரில் வர்றவங்களும் இங்கே இருக்கிறாங்க காங்கிரஸில். ஒரு பஸ்ஸு பிடிச்சி சென்னைக்கு வர்றதுக்கு கஷ்டப்படுறவங்க, அப்படிப்பட்ட காங்கிரஸ் தொண்டர்களும் இங்கே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சமமாக உட்கார்ந்து பேசக்கூடிய, ஒரு நம்ம பிள்ளைக்குட்டிகளோட எதிர்கால வாழ்க்கையை பற்றி, ஒரு அரசாங்க ஸ்கீமை பற்றி சமமாக பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து காங்கிரஸில் அருமையாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது தான் இந்த 140 வருஷ வரலாறு எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது, முழுக்க இந்த 140 வருஷமுமே பார்த்திங்கன்னா காங்கிரஸில் ஆரம்பத்தில் காந்தி வர்றதுக்கு முன்னாடி ஒரு 30 இயர்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எலைட் கிளாஸாக தான் இருந்திருக்கு. ஒரு பண்ணையார்களுடைய ஒரு கட்சியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஜட்கா வண்டியாவது வேணும் ஒருத்தரை போய் பார்க்குறதுக்கு. நீங்கள் இங்கிலீஷாவது பேச தெரிஞ்சாதான் ஒரு மலையாளியும் ஒரு தெலுங்கு பர்சனும் ஒரு தமிழ் பர்சனும் பேசவாது முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அப்போ இருந்துச்சு. அப்போ நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மினிமம் பணம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? பட் இப்போது லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸாக காங்கிரஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் பல ஜாதி, பல வர்க்கம், பல கல்வி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சமமாக பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஒரு அரசியல் கட்சிக்குமே இந்த மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய பர்சன் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆணவ கொலையை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஓகே, இப்போ ஜாதிய சங்கங்களுக்குள்ளே அந்த ஜாதிக்குள்ளேயே இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஆணவ கொலை செய்கிறது, ஜாதி வெறுப்பு பண்ணுறது இதெல்லாம் அதிகமாக இருக்குது. பட் ஒரு கட்சி, ஒரு அரசியல் அப்படின்னு வரக்கூடியதில் வந்து இது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இந்த தளங்களை வந்து நம்ம அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ சமூக வலைதளங்கள், அந்த ஊடகங்கள் மூலமாக தான் அது போய் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அந்த ஜாதிய நிச்சயமாக அந்த கட்டடங்களை கட்டமைப்பை உடைக்க முடியுமா? நிச்சயமாக. வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? சினிமா, இந்த டிஜிட்டல் சினிமா இப்போ வந்து திரு ப. ரஞ்சித் அவர்களை வந்து எல்லாம் காலை தொட்டு கும்பிடணும். அவங்க வந்து ப. ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் வெற்றிமாறனையும் எதிர்க்கக்கூடிய ஆட்கள் ஜாதி ரீதியாகவும் அல்லது வாட்டவர் பல விதமாக எதிர்க்கக்கூடிய ஆட்கள் சினிமாவிலே இருக்காங்கல்ல. அவங்க வாங்கி கட்டிக்கிறாங்கல்ல பொதுவெளியில். அவங்க யார் அவங்கள பாராட்டுறாங்க சொல்லுங்கள்? ஓகே, எல்லா பக்கமுமே வந்து தான் சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருக்கக்கூடிய ஆட்கள் கூட எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ஒருத்தரை திட்டும் போதோ அல்லது ரொம்ப வந்து இழிவாலாம் பேசும்போதோ வந்து பொதுவெளியில் வாங்கி தான் கட்டிக்கிறாங்க அவங்க இல்லையா? ஸோ வந்து இந்த ஒரு பப்ளிக் கான்வர்சேஷன்ஸ், பப்ளிக் டிஸ்கஷன்ஸ்க்கு சாதியை பற்றி எடுத்துகிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை வந்து திரு ப. ரஞ்சித் அவர்கள் செய்திருக்கிறாங்க. அதுக்காக வந்து எவ்வளோ வேணாலும் அவங்கள வந்து பாராட்டலாம். அதாவது தன்னை அர்ப்பணித்து, தான் சம்பாதிச்ச காசெல்லாம் அர்ப்பணித்து, தன்னோட லைஃபையே அர்ப்பணித்து அவங்க, அதுவும் அந்த மார்கழியில் மக்கள் இசை மாதிரி எல்லாம் ரொம்ப அருமையான ஒரு வேலையை வந்து அந்த மாதிரி ஒருத்தர் அவ்வளோ வேலை செய்யும்போது அதோடைய இம்பேக்ட் சொசைட்டியில் நிச்சயமாக இருக்குது. மிஞ்சி போனால் இப்போ ப. ரஞ்சித் மாதிரியான மாரி செல்வராஜ் போன்றவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடு இந்த சமூகத்தில் ஒரு 1% மாற்றத்தை ஏற்படுத்துமா? அவ்வளோதானே நம்ம அதை பார்க்க அந்த அளவில் தானே ஒப்பிட தோணுது. அப்படியெல்லாம் கிடையாது. 1% நல்லா நம்ம அதை சுருக்கிடவே முடியாது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் எல்லாமே மாறி டிஜிட்டல் உலகத்தில் இந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஜாதிய கட்டமைப்புக்குள்ள புதுசாக புகுத்த வேண்டிய தேவையும் இங்கே இருக்குல்ல. அப்போ அது என்ன பண்ண போகிறோம், அரசு என்ன பண்ண போகுது? இப்போ ஒரு கேள்வி கேட்டிங்களே, இது சரியான கேள்வி. ஸோ இப்போ ப. ரஞ்சித் போன்ற ஆட்கள் எல்லாமே அதை செய்யும்போது அரசாங்கம் என்ன ஒன்று இருக்குது, அந்த அரசாங்கம் மக்கள்கிட்ட வரிப்பணம் வாங்குறதுனுடைய முக்கியமான காரணம் சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, சுதந்திரம், இது எல்லாத்தையும் நிலைநாட்டுவேங்கிறதுக்கு தான் அது வரி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது. அப்போது இதுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கும்போது ஜாதி பற்றின ஒரு விழிப்புணர்வை கல்வி திட்டத்தில் நிச்சயமாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்.
இந்த அரசு. இன்னும் பல அரசுகள் வந்து இதை எடுத்துகிட்டு வராமல் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இனிமேல் நம்ம அதை பேசணும், கொண்டு வரணும். ஜாதி பற்றின விழிப்புணர்வு ஓரளவுக்கு குட் டச் பேட் டச் இப்போ பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி ஆண் பெண் சமத்துவம் பற்றின விழிப்புணர்வு இப்போ ஓரளவுக்கு கேரளாலெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பெண் அடிமைத்தனமும் ஜாதியும் ஒரே காயினுடைய 2 பக்கங்கள். இப்போ ஜாதி எப்படி ஒழிக்க போகிறோம்? அரேஞ்ச் மேரேஜ் இருக்கிற வரைக்கும் ஜாதி ஒழிக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஸோ அந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கான இணையை தேர்ந்தெடுக்கும் அடிப்படை உரிமையை பறித்து தான் வந்து ஒவ்வொரு அரேஞ்ச் மேரேஜுமே வந்து நடக்குது. அந்த பெண்ணுக்கான சொத்து அது எல்லாத்தையும் வரதட்சணையாக கொடுத்து நகையாக போட்டு கல்யாண செலவுன்னு சொல்லி காலி பண்ணி அவளை ஒரு பிச்சைக்காரியாக மாற்றி தான் கல்யாணம் பண்ணியே கொடுக்குறாங்க. ஸோ இந்த என்டையர் செட்டப் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை வந்து ஒரு கம்ப்ளீட் டிபெண்ட் ஆக்கணும். அதே ஜாதிக்குள்ளேயே அந்த ப்ரீடு வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் அது வருது. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு பெண் சமத்துவத்தை நம்ம வந்து பள்ளி கல்வி அதுக்கப்புறம் நம்மளோட சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே அதை பற்றின விழிப்புணர்வை பெண் ஏன் வந்து ஆணுக்கு வந்து சமம் இல்லை, எந்த விதத்தில் அவள் சமம் இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்டு, ஏன் வந்து பெண்ணுக்கு வந்து பாதி நிலம் இல்லை, இந்த நாட்டில் எவ்வளோ நிலம் இருக்கோ அதில் பாதி நிலம் பெண்ணுக்கு, சாரி இல்லைங்களா, இன்னைக்கு ஸ்டேட்டஸே பார்த்தீங்கன்னா 7% ஆஃப் த பெண்களுக்கு தான் சொந்த நிலம் இருக்குது. 93% ஆஃப் த உமன் ஆர் லேண்ட்லெஸ். அந்த சட்டமே சமீபத்தில் தான் சட்டம் இருக்குது. சட்டமே இருந்தால் கூட எத்தனை சகோதரர்கள் தன்னுடைய சகோதரிகளுக்கு சம பங்கு சொத்தை தருகிறார்கள், நிலத்தை தருகிறார்கள். நிலம் வந்து தர்றது கிடையாது இல்லையா? ஸோ வந்து அது ரொம்ப ஒரு ரேராக இருக்குது. அந்த பெண் வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு வந்து தன் பங்கு சொத்தை வந்து எந்த கேள்வியும் கேட்காம அவள் எழுதி கொடுத்தான்னா அவள் நல்ல அக்கா தங்கச்சி, இல்லைன்னா அவள் ஒரு துரோகி. அவளுடைய உரிமையை, நில உரிமையை கேட்டால் அவள் ஒரு துரோகி, அவள் வந்து ஒரு சரியில்லாத பொண்ணு, தூக்கி வளர்த்த அண்ணன் தம்பிக்கிட்ட போய் சொத்து கேட்குறா அப்படின்னு சொல்லி. அதே ஒரு பாசம் இல்லையா உனக்கு, நீ சொத்தை கொடுத்துட வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே பாசம் தானே அண்ணன் தம்பிக்கு இருக்குது. அதே பாசத்தில் அந்த அண்ணன் தம்பி ஏன் வந்து தன்னுடைய அக்கா தங்கச்சிக்கு அந்த சொத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு? தங்கம் ஏன் சொத்தை கூட நீ வச்சுக்கோ தங்கம் அப்படின்லாம் கொடுக்கணும். அது எப்படி இந்த அம்மாவோட பாசம் மட்டும் கொடுக்கணும்னு எதிர்பார்க்க வைக்குது, அவருடைய பாசம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குது இல்லையா? அந்த தங்கையோ அக்காவே கொடுக்கும்போது கூட இல்லை உனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிலே இவர் திருப்பி எழுதி கொடுக்கணும், அவர் ஏன் எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் சட்டம் வந்திருந்தா கூட நமக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் மீண்டும் நம்ம வந்து பெண் வந்து ஒரு தியாகியாக அவளுடைய நில உரிமை, அவளுடைய பேச்சுரிமை, அவளுடைய நடமாடும் உரிமை, அவளுடைய உடை உரிமை, அவளுடைய உணவு உரிமை, அவள் வந்து வெஜ் வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போனா, அப்படி கணவர் வந்து வெஜ்ஜாக இருந்தாருன்னா இவளும் வெஜ்ஜாக மாறிடணும். கணவர் வீட்டில் என்னென்ன தேதியில் என்னென்ன விரதம் இருக்கிறாங்களோ அது அத்தனையும் இவளும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இவங்க வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறாங்க, அவங்க சனிக்கிழமை விரதம் இருக்காங்கன்னா கல்யாணம் ஆகி போன பிறகு அதை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த எல்லா எதிர்பார்ப்புமே வந்து இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பெண் வந்து பல விதத்தில் வந்து வதைக்கப்படுறா. அந்த வதைப்பின் முடிவு தான் ஜாதி வந்து அடுத்த தலைமுறைக்கு மாறுறது. ஒரே ஒரு தலைமுறை பெண் வந்து தன்னுடைய இணையை தன் விருப்பப்படி தேர்ந்தெடுத்தா அடுத்த தலைமுறையில் ஜாதி எங்கே இருக்குன்னு இந்த காலகட்டத்தில் அது கிட்டத்தட்ட வந்துருச்சுலாம் ஓரளவுக்கு தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வெறும் 1% தான் வந்து சாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க. சாதினா தலித் நான் தலித். நான் சொல்கிறது சாதி மறுப்பு திருமணம் அப்படின்னு சொன்னால் தலித் நான் தலித். நமக்கு சமமான ஒரு பிசிக்குள்ளேயே நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய காதல் அப்படி வராதுல்ல. காதல் வந்து அதான் சொல்கிறேன், காதல் எப்படி வேணாலும் வரணும், அதில் 1% தான் கல்யாணத்தில் முடியுது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க கல்யாணத்தில் தான் மெயினாக ஜாதி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் சாவில் கூட இருக்குது, இறப்பில் கூட மெயினாக இருக்குது. அதை விட குறிப்பாக முக்கியமாக ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நம்ம ஜாதியெலாம் சொல்லி தான் சேர்க்க வேண்டியது. அந்த ஸ்கூலில் அதை உடைச்சிட்டாலே ஜாதி ஓரளவுக்கு அந்த கட்டமைப்பு உடஞ்சிடுமா, போக போக சரியாயிடுமா? இல்லை, அது இல்லாமல் தானே இருந்துச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறதே இல்லை, ஸ்கூலே இல்லை. ஸ்கூல் இருந்தால் தானே ஜாதி சர்டிஃபிகேட்டு, ஸ்கூலே இல்லை. அப்போ அந்த காலத்துலலாம் ஜாதி ஒழிஞ்சிருக்கணுமே, ஏன் ஒழியலை? அப்போ தான் அதிகமாக இருந்தது.
அப்போ தான் அதிகமாக இருந்தது. எப்போ வந்து ஸ்கூலில் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்க ஆரம்பித்தாங்களோ அந்த ஜாதி பார்த்து யார் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமான வந்து ஒரு உதவி செய்து அவங்களுக்கு அதிகமாக அவங்கள வந்து ஒரு என்ஜினியர்ஸாக டாக்டர்ஸாக மாற்ற தான் இப்போ ஜாதி கொஞ்சம் குறைவாக இருக்குது இல்லையா. அது வந்து ஜாதியுடைய ஒரு தீர்வு. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஜாதியுடைய தீர்வு. இன்னும் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அரசாங்க உத்தியோகத்தில் மட்டும்தான் வந்து இடஒதுக்கீடு இருக்குது. வெறும் 3% ஆஃப் த டோட்டல் ஜாப் தான் அரசாங்க உத்தியோகம். இந்த மொத்த 100% ஜாபில் 3% தான் அரசாங்க உத்தியோகம். மீதி 97% பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு. அதில் ஒரு 3-4% வந்து கார்ப்பரேட்டு, 93% வந்து எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள். இது எதுலேயுமே வந்து இடஒதுக்கீடே கிடையாது. அப்போ இடஒதுக்கீடே இல்லாத இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள். ஜாதி பார்த்து வேலை வாய்ப்பு கொடுக்கிறார்கள், உண்மையா இல்லையா? மண்டபத்தில் ஜாதிக்காரங்களை தான் வச்சுருக்காங்க, ஒரு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, அல்லது வாட்டவர் ஒரு ஒரு ஜாதி பார்த்து வச்சுக்கிறாங்க இல்லையா. அப்போது ஜாதி பார்த்து இடஒதுக்கீடு வந்து ஏன் வந்து காங்கிரஸ் வந்து வெறும் அரசாங்க உத்தியோகத்தில் மட்டும் இல்லை ப்ரைவேட் செக்டாரில் கூட நம்ம வந்து இடஒதுக்கீடை ரிசர்வேஷனை கொண்டு வரணும்னு நம்ம ஏன் பேசுகிறோம்? ஏன் வந்து பெண்களுக்குமே வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து 50% கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தான் தீர்வுக்கான வழி. ஓகே, இப்போ பட்டிமன்ற ராஜா சார் விஷயம் பேசும் பொருளாக மாறினதுக்கப்புறம், சர்ச்சைக்குரிய விஷயமா மாறினதுக்கப்புறம், இந்த விஷயத்திலிருந்து அவர் சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறது தனி விவாதம். இந்த விஷயத்திலேருந்து ஒட்டுமொத்த சொசைட்டிக்கும் சமூகத்துக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம், ஜாதி அப்படிங்கிறது வந்து ஒரு சுத்த நியாயமற்ற ஒரு தன்மை. ஒரு ஒரு லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைய பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது ஒரு ஆணா பெண்ணா? அது வந்து வெளியே வந்து என்ன பேச போகுது, என்ன ஒரு முற்போக்கான கருத்தை பேச போகுது, என்ன செயல்பாடு செய்ய போகுது, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அது கருப்பா சிவப்பா தெரியுமா? அது நெட்டையா குட்டையா தெரியுமா? எதுவுமே தெரியாது அந்த குழந்தைய பற்றி. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியும், என்ன தெரியுமா? ஜாதி. வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன ஜாதி அப்படின்னு நீங்கள் இப்போவே லேபிள் விட்டுட்டீங்க. ஓகே, அந்த லேபிளை வச்சுக்கிட்டு இந்த ஜாதிக்காரங்களே இப்படி தான் இருப்பாங்க, இந்த ஜாதிக்காரங்க புத்தியே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பேசுறது எந்த விதத்திலையாவது நியாயமா, எந்த விதத்திலையாவது புத்திசாலித்தனமா, எந்த விதத்திலையாவது அறிவுள்ள ஒரு செயலா? இந்த இடத்துல இந்த புத்தி தான் இருக்கும் அப்படிங்கிறது எப்படி அவங்க இது சொல்றாங்க? இல்லை, அப்படி ஒரு பேச்சு தான் வந்து பரவுது. அப்படி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஜாதிக்காரங்க அப்படி என்ன பண்ணிடுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, ஒருத்தர் பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறது தானே சும்மா வந்து. அதாவது எனக்கு வந்து உங்களை பற்றி தெரியவே தெரியாது சார், லைஃப்பில் நான் உங்களை பார்த்ததே கிடையாது, சரியா? இவர் இப்படிதான் எனக்கு யாருன்னா சொல்லிகிட்டே இருந்தா நான் நம்புவேனா இல்லையா? ஆனால் உங்கள் கூட நான் பேசி பழகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து சொன்னால் உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி, உனக்கு தெரியாது போ அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் இல்லையா? ஸோ பல ஜாதி சேர்ந்து பழகி கொண்டு இருக்கும்போது யாரை பற்றி யார் சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டோம். நம்ம ஜாதிக்குள்ளேயே பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கிறதுனால அடுத்த சாதியோடு நம்ம பழகாமல் இருக்கும்போது ஏதோ ஒன்று யாரோ சொன்னாங்க இந்த ஜாதியே இப்படி தான் அப்படின்னு சொன்னாக்க அதை நம்பலாமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, ஒரு இன்னசென்ட்டாக நம்ப கூட தேவை இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எஸ்பெஷலி தலித் நான் தலித் மிக அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த குரூஷியல் காலகட்டத்தில் ஒரு பாசிச நோய் வந்து இந்தியாவை பீடிக்கும்போது பாசிச அரசியல்வாதிகள் வந்து திட்டமிட்டு நம்மளை பிரிக்க, இந்திய ஒற்றுமையை வந்து குலைக்க திட்டமிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியா தமிழகம் வந்து நம்ம இந்து முஸ்லீம் பிரிவினையெல்லாம் நமக்கு விழமாட்டோம்னு தெரியும். அப்போ சாதியை வச்சு அவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம தேடி தேடி தலித் சமூக மக்கள், பூர்வக்குடி மக்கள், இவங்க எல்லார்கிட்டையும் பிசி எம்பிசி மக்களும் சரி, எஃப்சி மக்களும் சரி, எல்லாருமே சேர்ந்து அண்ணன் தங்கையா அக்கா தங்கச்சியா நம்ம பேசி பழக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. நிச்சயமாக இந்த சமூகத்தில் ஒரு புற்றுநோய் மாதிரி ஜாதி பரவி போயிருக்கு. அதை அழித்து ஒழிக்க வேண்டிய கடமையும் இந்த அரசுக்கும் நமக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய போதுமான ஒரு அவேர்னஸ் வேணும் ஜாதி விஷயத்தில் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு அவேர்னஸோட நம்ம பேசியிருக்கோம். இந்த நேர்காணல், இந்த கலந்துரையாடல் வந்து பட்டிமன்ற ராஜா சாரை வந்து டார்கெட் பண்ணுறது நோக்கம் கிடையாது. இந்த பிரச்சனையின் மூலமாக நம்ம என்ன விஷயங்களை, என்ன ஒரு அவேர்னஸை கொடுக்க முடியுங்கிற ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிற புரிதலோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.